அங்க என்ன பண்ற? கம் ஜாயின் அஸ். இங்கேயே நின்னுட்டு இருந்தா நாங்க பேசுறது உனக்கு அவ்வளவு தெளிவா கேட்காது. கம் 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 ஜாயின் அஸ். அதுவும் இல்லாம இப்படி மறைஞ்சிருந்து அடுத்தவங்க பேசுறத கேக்குறது நாட் குட் மேனர்ஸ். முக்கியமா கப்பல்ஸ் பேசுறத, அதுவும் அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. ஷாலினி உன்னை பத்தி தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீ எங்களை பத்தி என்ன நினைச்சிருந்தாலும் அதனால எங்களுக்கு எதுவும் ஆக போறதில்லைன்னு. நான் சொன்னதை ஷாலினி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்பவாவது நீயும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. இன்னும் கூடிய சீக்கிரத்துல நாங்க 2 பேரும் ஒன்னாக போறோம்ன்றத. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்ப உனக்காக நான் ஷாலினியை பத்தின ஃப்ரெஷ்ஷான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறேன். மீட் மை வுட் பி வைஃப் ஷாலினி சேகர் ராஜ்மோகன். சோ ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்த உறவை உன்னால மறக்க முடியல அப்படின்னா இன்னில இருந்து எங்களுக்குள்ள வரப்போற உறவை நினைச்சுக்கோ. இதை நீ நினைச்சுக்கிட்டா நீ ஷாலினியை முழுசா மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Do you get me, my friend? இருங்க இருங்க இருங்க, இதே பஸ்ல இருங்க. இதுதான் எனக்கு வேணும். வாவ் சூப்பர். இன்னொன்னு ஷேகர் ப்ளீஸ். சூப்பர். இன்னொன்னு ப்ளீஸ். பிரதீப், உனக்கு எத்தனை போட்டோ சொன்னாலும் எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொன்னு, இத ஃப்ரெண்ட் புக்ல போட மட்டும் மறந்துடாத. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கு. ஐடியா. ஃப்ரெண்ட் புக்ல போறதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டயும் காட்டிடுறேன். எல்லார்கிட்டயும் லைக்ஸ் வாங்கணும்ல, காட்டுறேன். ஷாலினி, எனக்கு உன்னோட பாஸ்ட பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆர்வி கூட உனக்கு இருந்த ரிலேஷன், உன்னோட புரியாத லவ் ஸ்டோரி, அது சம்பந்தப்பட்ட நினைவுகள், இத பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐ மீன், நடந்த விஷயத்துல உன்னோட தப்பு நீ என்ன இருக்க. நீ நம்மளோட உறவை ஒரு உண்மையை சொல்லி ஆரம்பிக்க நினைச்சிருக்க. அப்புறம் என்னால மட்டும் இந்த உறவை எப்படி பிரேக் பண்ண முடியும்? நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை ஏன் நிறுத்த போற? நீயா ஒரு உண்மையை என்கிட்ட சொல்லிட்ட. இப்ப நானா உன்கிட்ட உன்னை கேக்குறேன். ஐ நோ நீ என்ன காதலிக்கவே இல்ல. ஆனா நான் உன்னுடைய பார்வையில இருந்து தகுதியானவனா இருக்கனா? இல்ல இல்லையா? அப்ப அவ்வளவுதான். நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். உனக்கு என் மேல உண்மையான அக்கறை இருக்கு. எனக்கு இந்த விஷயமே போதும். எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு. எவன் ஒருத்தன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இதே டைலாக சொன்னானோ அவனுக்கு எப்படி உண்மையான காதல் வந்துச்சுன்னு. எந்த பையனால ஒரு பொண்ணு கூட ஒரு மாசம் கூட இருக்க முடியலையோ அவன் எப்படி வாழ்க்கை முழுக்க கூடவே இருப்பான்னு.
நீ என்ன பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. ஒருத்தன் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் கடைசியில கங்கைக்கு போய் தான் பாவத்தை கழுவுவான். ஷாலினி, நீ ரொம்ப வித்தியாசமானவ. அதனாலதான் எனக்கு உன் மேல கனெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் ஒரு முறை ஒருத்தர் மேல கனெக்ஷன் வந்துருச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ்ல சான்சஸ் அதிகமாயிடும். உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க அப்பாவோட தியரி? அன்னைக்கு கூட கிருத்திகா கிட்ட சொல்லிட்டு இருந்தே, ஒருத்தருடைய காதலே 2 பேருக்கும் போதுமானது. நீ இதை அக்செப்ட் பண்ண நினைக்கிற, நான் இதை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். ஷாலினி, நான் உன் மேல எந்த அளவுக்கு அன்பை காட்ட போறனோ அதை பார்த்து உனக்கே கண்டிப்பா காதல் வரும். ஒருவேளை வரலன்னா கூட நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா இந்த கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அது காதலா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. இப்ப சொல்லு ஷாலினி, நீ என் கூட எப்பவும் இருப்பல்ல? நீ உன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்து புதுசா நினைவுகளை உண்டாக்குற வரைக்கும். ஓகே, இதுக்கப்புறமா நீ பிரேக்கப்ப பத்தி பேசவே கூடாது, புரிஞ்சுதா? நாம கீழே போலாமா? என் தங்கச்சி கிருத்திகா இருக்கால, நம்மள பத்தி என்ன காசி பண்ணிருக்காளோ. நாம 2 பேரும் தனியா ரூம்ல வேற இருக்கோம்ல. போலாமா? போலாம். பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் டிசைன், அனைத்திலும் பெஸ்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. எல்லா கடையிலயும் போய் விலையும் டிசைனையும் பாருங்க. அப்புறமா 100